உலகம் உள்ள தொழில்நுட்ப மாநிலங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் விலையில ஏதாவது ஒரு சில ஃபோன்ஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ₹5000 இருந்து ஒரு ₹15000 வரைக்கும் சோ என்னென்ன ஃபோன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபோன்களா இருக்கு. சோ நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஃபோன் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேற கம்பெனி பிடிச்சிருக்கலாம். சோ அதனால உங்களுக்கு சார்ந்தது அது. சோ நீங்க எந்த ஃபோன் வாங்க போறீங்க அப்படின்றது. சோ அதனால இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க நண்பர்களுக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னும் நீங்க mohatechintamilக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோக்குள்ள பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் நம்மளுக்கு லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நேற்று கூட நம்மளுக்கு ஒரு ஃபோனை நம்மளுக்கு லான்ச் பண்ணாங்க, Honor 9N. ஸோ Honor 9N பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிறந்த ஒரு பட்ஜெட் விலையில அதுவும் ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5.84 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ரியர் கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் கொடுத்திருந்தாங்க. ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல கொடுத்திருந்தாங்க. ஸோ இதுல 3GB 32GB மாடல் பேசிக் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11,999 ரூபா கொடுத்திருந்தாங்க. ஸோ நான் நேற்று அந்த வீடியோ நான் உங்களுக்கு பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்கலன்னா என்ன போய் இப்போ மறக்காம பாருங்க. ஸோ இது கிரேட் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா வேல்யூ ஆஃப் மணி தான். ஸோ ஏன்னா அந்த வேலையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கிரின் 659 ப்ராசஸர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டோ ப்ராசஸர். ஸோ இது பார்த்தீங்கன்னா 31st பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேலுக்கானது வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சேலிங்ல இல்லை. ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ நீங்க வெயிட் பண்ணி வாங்குறதா அந்த மொபைல நீங்க வாங்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த லிஸ்ட் என்னென்ன மொபைல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ நம்ம கண்டினியூஸா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா Redmi Note 5 Pro. ஸோ இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5.99 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே கொடுத்திருந்தாங்க. இதுல 1.0 GHz ஆக்டோ கோர் ப்ராசஸர். இதுல Snapdragon 636 14 நானோமீட்டர் பில்ட்-இன் டெக்னாலஜி கொண்ட அந்த ப்ராசஸர் தான் பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணாங்க. ஸோ இதுல பேக் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகா பிக்சல் பிளஸ் பாத்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் கொண்ட கேமரா. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கொண்ட கேமரா பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணாங்க. ஸோ கேமரா குவாலிட்டியும் சரி, இந்த பில் குவாலிட்டியும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஃபோன் சொல்லலாம். ஸோ 13,999 ரூபா அடக்க விலையில பாத்தீங்கன்னா இந்த மொபைல் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வைஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. 4000 mAh பேட்டரி கொண்ட ஒரு பேட்டரி அந்த இதுல கொடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க பட்ஜெட் விலையில 17,000 ரூபாய்க்குள்ள நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தது இரண்டாவது பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா Asus Zenfone Max Pro M1. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம பார்த்த Redmi Note 5 Pro பாத்தீங்கன்னா சேம் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படியே தான் இதுலயும் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு Android 8.1 Oreo அப்டேஷன் மேல தான் பாத்தீங்கன்னா இது ஒர்க் பண்ணுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.0 GHz ஆக்டோ கோர் ப்ராசஸர் கொண்ட 636 Snapdragon ப்ராசஸர் 14 நானோமீட்டர் பில்ட் டெக்னாலஜி கொண்ட இந்த ப்ராசஸர் தான் பாத்தீங்கன்னா இது ஒர்க் பண்ணுது. ஸோ இது கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகா பிக்சல் கொண்ட கேமரா பிளஸ் 5 மெகா பிக்சல் கொண்ட உங்களுக்கு பேக் ரியர் கேமரா பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் கொண்ட கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ Redmi Note 5 Pro பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 20 மெகா பிக்சல் கொண்ட கேமரா யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இது கொஞ்சம் மாத்தி யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷத்துல. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடலான 4GB 32GB மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12,999 ரூபா. சோ இந்த அடக்க விலையில பாத்தீங்கன்னா நீங்க 15,000 ரூபாய்க்குள்ள செக்மெண்ட்ல வாங்கணும்னா நீங்க வாங்கிக்கலாம். சோ இதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நம்மளுக்கு 6GB மாடல் நம்மளுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா நீங்க 15,000 ரூபாய் அடக்க விலையில நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்கலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். சோ இது பாத்தீங்கன்னா Asus Zenfone Max Pro M1 பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்து நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா MI A1. ஸோ MI A1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 GHz கொண்ட ஆக்டோ கோர் ப்ராசஸர் Snapdragon 625 ப்ராசஸர் தான் பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கேமரா பார்க்கும்போது உங்களுக்கு 12 மெகா பிக்சல் கேமரா கொண்ட பேக் சைட் கேமரா. அடுத்து இரண்டாவது கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே 12 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகா பிக்சல் கொண்ட கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ டேரக்ட் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் கேமரா கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பட் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா இருக்கு இல்லையா. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவரேஜா இருக்கு. ஸோ நீங்க செல்ஃபி அதிகமா நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது உங்களுக்கு ரிலீஸ் போது பாத்தீங்கன்னா Android 7.1 உங்களுக்கு பாத்தீங்கன்னா நகரத்துல பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒர்க் பண்ணிச்சு. மொத்தத்தில் பாத்தீங்கன்னா இந்த போன் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா நீங்க மொபைல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா Redmi 4 இருக்கு இல்லையா. ஸோ Redmi 4 பாத்தீங்கன்னா அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு வந்திருக்கு. பட் மொத்தத்தில் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் போன் தான். நீங்க 13,000 ரூபாய் அடக்க விலையில பாத்தீங்கன்னா இந்த மொபைல் நீங்க வாங்கணும். ஸோ பட்ஜெட் விலையில வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போனை நீங்க தாராளமா வாங்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நான்காவது பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி. ஸோ ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வருஷத்தோட ஒரு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் சரி எல்லாமே வந்து நல்லாவே இருந்துச்சு. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் சிப்செட் வந்து இதுல வந்து கொடுக்கல. இதுல கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியாடெக் ஹீலியோ P60. ஸோ இந்த சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 GHz கொண்ட ஆக்டோ ப்ராசஸர். இதுல வந்து கேமரா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரே கேமரா தான் கொடுத்துருப்பாங்க. 13 மெகா பிக்சல் கொண்ட ரியர் கேமராவும், ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொண்ட கேமராவும் இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கூட ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வருஷத்தோட பட்ஜெட் விலையில ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள நீங்க வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ரியல்மி வந்து நீங்க வந்து தாராளமா வாங்கலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லணும். ஸோ பேட்டரி வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன். ஸோ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபோனை வந்து மறக்காம வாங்க. ஸோ அடுத்தது நம்ம வந்து சொல்ல போற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ பீரியட் இருக்கு. ஸோ மோட்டோ G6. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி லெவல் ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்னாப் டிராகன் 450. ஸோ இந்த ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர், 2 GHz கொண்ட ஆக்டோ கோர் ப்ராசஸர். இதுல பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூவல் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. 2+5 மெகா பிக்சல் கொண்ட இந்த கேமரா. ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. 3000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் கேமரா வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. டே நைட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் டைம்ல வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும். பட் ஒரு டே லைட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன். நைட் கண்டிஷன் தான் கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ பீரியடுக்கு இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பட்ஜெட் விலையில இந்த ஃபோனை வந்து நீங்க வந்து வாங்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து Xiaomi Redmi 5. ஸோ ரெட்மி யூசர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடக்க விலையில பட்ஜெட் விலையில வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து தாராளமாக வாங்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.0 GHz கொண்ட ஆக்டோ கோர் ப்ராசஸர். இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் 450 SoC. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரி லெவல் SoC வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பேசிக் மாடலான இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2GB 6GB மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு உள்ள, ஸோ ஒரு 8,000 ரூபாய் அப்படி வந்து நீங்க வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்க வந்து தாராளமாக வாங்கலாம். 5.7 inch கொண்ட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன், ஒரு அவரேஜா ஒர்க் பண்ணக்கூடிய, நீங்க வந்து பெருசா கேமரா அதிகமா நீங்க வந்து எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேமரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக எதிர்பார்க்காம ஒரு நார்மலான ஒரு யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த Redmi 5 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து Mi Max 2. ஸோ Mi Max 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இது பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நம்ம வந்து Redmi 4 இருக்கு இல்லையா, ஸோ அந்த Redmi 4 வந்து அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி இருக்கும் இந்த ஹார்ட்வேர் எல்லாமே. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.44 inch கொண்ட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல 2 GHz கொண்ட ஆக்டோ கோர், ஸ்னாப்டிராகன் 625 40 நானோமீட்டர் கொண்ட இந்த பில்ட் இன் டெக்னாலஜி கொண்ட இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகா பிக்சல் கொண்ட கேமரா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 மெகா பிக்சல் கொண்ட கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டே லைட் கண்டிஷன்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபி எஃபெக்டும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவரேஜான ஒரு லுக் தான் இருக்குமே தவிர வந்து ரொம்ப ரிச் லுக்கெல்லாம் நீங்க வந்து எதிர்பார்க்க முடியாது கேமரால. பட் பேக் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ டே லைட் கண்டிஷன் உங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 ரூபாய்க்குள்ள அடக்க விலைக்குள்ள நீங்க வாங்க நினைச்சா Mi Max 2 ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லணும். ஸோ நீங்க வாங்க நினைச்சீங்கன்னா ஸோ இந்த ஃபோனை தாராளமா நீங்க வந்து வாங்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து Honor 7X. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Honor 9 கட் டவுன் வெர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5.93 inch ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து 2.36 GHz கொண்ட ஆக்டோ கோர் ப்ராசஸர். இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை சிலிகான் கின் 659 SoC பார்த்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் பார்க்கும்போது இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு சொல்லணும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16+2 மெகா பிக்சல் கொண்ட கேமராவும், ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் கொண்ட கேமராவும் இதுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து கேமரா வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த ஹானர்ல பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னோம். ஸோ Honor 7X. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹானர்ல ஒரு பேசிக் லெவல் நீங்க வந்து ஒரு 11 ரூபாய் அடக்க விலையில நீங்க வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தாராளமாக வாங்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து Honor 9 Lite. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து MI A1 பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.65 inch கொண்ட டிஸ்பிளே. ஸோ இது பேசிக் மாடலான 3GB 30GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 ரூபாய் அடக்க விலையில வாங்கினா இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடு 2 கேமராவும், ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதே 2 கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லணும். 13+2 மெகா பிக்சல் கொண்ட பேக் கேமராவும், அதே 13+2 மெகா பிக்சல் கொண்ட ஃப்ரண்ட் பேக் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கிரின் 659 SoC வந்து பார்த்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ Honor 7X யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அதே ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதே 11 ரூபாய் அடக்க விலையில ஸோ Honorல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்க நினைச்சா ஸோ இதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்க வாங்க நினைச்சா ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்க வந்து வாங்கலாம்.
ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ G5 ப்ளஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 மெகா பிக்சல் கொண்ட பேக் கேமராவும் 5 மெகா பிக்சல் கொண்ட ஃப்ரண்ட் கேமராவும் யூஸ் பண்ணிருக்காங்க. 2 GHz கொண்ட ஸ்னாப்டிராகன் 625 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இதுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ மோட்டோ G5 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதுல டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. 5.2 இன்ச் கொண்ட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான பேட்டரி தான் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சுன்னா மோட்டோல இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சீரிஸ்ல பார்த்துருக்க எல்லா ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தந்த கம்பெனியோட பெஸ்ட் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல நீங்க வந்து எந்த கம்பெனி வந்து தேர்ந்தெடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அந்த கம்பெனியோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாம இப்போ புதுசா நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்க மற்ற ஸ்மார்ட் ஃபோன்களை பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதுல இருந்து வேற ஏதாவது பிடிச்சிருந்தா ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்க வந்து பை பண்ணுங்க. ஸோ எதுக்கு வந்து இந்த சீரிஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டா போயிட்டு எந்த மொபைல் வாங்குறது அப்படின்னு தெரியாம நம்ம வந்து திணறதோட ஸோ இந்த கம்பெனியோட ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கினோம்னா இன்னும் நல்ல நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ அதுக்காக தான். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்தந்த கம்பெனியோட ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து பார்த்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தேர்ந்தெடுத்து வாங்கிங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து புஷ் பண்ணல. ஸோ வேற ஏதாவது பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் புதுசாக ஏதாவது லான்ச் ஆனாலும் சரி அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து வாங்கலாம். ஸோ ஒரு சஜஷன் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க நம்ம கூட மறக்காம வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இனி நம்ம சேனலுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எதுவும் சொன்னா நம்ம டெக்னாலஜி சம்பந்த நிறைய வீடியோஸ் உங்க வந்து கொண்டு வந்துட்டு இருப்பேன். இதே மாதிரி நான் அடுத்த டெக்னாலஜி சம்பந்த புதிய வீடியோக்கள் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நானும் நன்றி, வணக்கம். Yeah.